ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ட்ரீட் மிக்ஸ் வைஃப். ஸோ ஏற்கனவே வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் வீடியோ வந்துட்டு நிறைய வந்துட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு பிராய்லர் கோழி வந்துட்டு எப்படி வளர்க்கணும், ஸோ ஒரு புதிய பண்ணையாளர்கள் வந்துட்டு வரதுக்கு முன்னாடி என்னென்ன வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷமாக வந்துட்டு கோழி பண்ணை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு கோழி யூனியனில் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு தலைவராக இருந்திருக்காரு. 5 வருஷமாக தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து தான் நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா, உங்கள் பேர் என்ன ஐயா? இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷம். ஓகே, இது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காயா? இல்லை எல்லாருக்கும் புதுசாக வரவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும்? புதுசாக வரவங்க கொள்முதல் கையில் இருந்தால் கொஞ்சம் 10,000 கோழி மேய்க்கணும், ஒரு ஏக்கரை பூமி வேணும். இப்போ மினிமம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 கோழி வளர்த்தா மட்டும்தான் வளர்க்க முடியும். குடும்பத்துக்கு சரியா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு பார்த்தா தான் அது இருக்கு. அளவாக பண்ணோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதே பண்ணிட்டு இருந்தோம்னா குடும்பத்துக்கு 10,000. ஓகே, 10,000 கோழியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சம்பளம் கட்டுவழி ஆகிற அளவுக்கு ஏதாவது ஒரு சம்பளம் கட்டுவழி ஆகிற அளவுக்கு ஒரு பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆரம்பிக்கும் போது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஆரம்பிக்கலேயே நான் 5000 ஸ்கொயர் ஃபீட் போட்டேன். 6000 ஸ்கொயர் ஃபீட் போட்டால் 5000 கோழி மேய்ச்சோம். மறுபடியும் 10,000 லோன் போட்டோம். லோன் போட்டு மறுபடியும் 5000 கோழிக்கு போட்டோம். மறுபடியும் அதை எடுத்துட்டு மறுபடியும் இப்போ அதே மாதிரி பார்த்துக்கிறோம். பார்த்து விவசாயத்தையும் பார்த்துக்கிறோம். மாடு கறவை இருக்குது, கறவையும் பார்த்து எல்லா தொழிலும் பண்ணிட்டு ஒன்றையே பார்த்தா கட்டுவழியாகாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் வேலைவாசி இதெல்லாம் வந்துட்டு நட்டுவழியாகாது. இன்றைக்கி எல்லாமே இடுபொருள் ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் பண்ண போடுற போது பார்த்தீங்கன்னா கறி மூட்டை 150 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி 2000 ரூபா கறி மூட்டை. மஞ்சி 4 ரூபாய்க்கு கொட்டினாங்க ஒரு மூட்டை. இன்றைக்கி 160 ரூபா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேட் அந்தளவுக்கு கட்டுவழி ஆகாது. இடுபொருள் கூலி ஏறிடுச்சு. அன்றைக்கி கூலி 30 ரூபா 40 ரூபாய்க்கு. இன்றைக்கி 300 ரூபா 350 ரூபா பொம்பளையாளுக்கு, ஆம்பளையாளுக்கு 1000 ரூபா கூலி ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே பண்ணிட்டு இருந்தால் கட்டுவழி ஆகாது. இப்போ வந்துட்டு ஒரு புதிய பண்ணையாளர்கள் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் சில தேவைப்படும். ஆமாம், ஒரு செட்டு எந்த இடத்துல வந்துட்டு அமைக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து கிழமைக்குள்ள பூமி அதிகமாக இருக்கும். ஓகே, அது எதனால? டெகல் வராமல் இருக்காது, வெயிலுக்காக மட்டும்தான். அது இப்போது கோழிக்கு வந்துட்டு ஹீட் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், குளிர்காலத்தில் தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெயிட் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வீட்டு வந்து இந்த மாதிரி மரங்க வச்சுக்கிறது தான். ஓகே, மரங்க இருக்குது, பேன் மாட்டிக்கிறோம், பாதர் மாட்டிக்கிறோம். குறைஞ்சது ஒரு ஏக்கரை பூமி வேணும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு 12,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டு கோழி மேய்க்கணும். 10,000 கோழி அந்த பேச்சா மட்டும்தான் ஒரு ஃபேமிலி கேட்டு வழியாது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். அதுலேயும் இன்றைக்கி எல்லாமே ஏறிடுச்சு, ரேட் ஏறிடுச்சு, எல்லாமே ஏறிடுச்சு. இப்போ கம்பெனிக்காரர் அந்த அளவுக்கு ரேட் கொடுக்கறதில்ல. இப்போ என்னவோ பண்ணியாச்சு, பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு கம்பெனி மூலியமாக தான் பண்ணிக்கிறோம். கம்பெனி மூலியமாக தான் பண்ணிட்டு போனால் பண்ணுறக்கெல்லாம் என்ன ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் பண்ணணும், பண்ண முடியாது. ஏன் ஓனாக பண்ணல? அதுக்கு குஞ்சுக்கு தனியாக பண்ணணும், அதுக்கு தாய்க்கோழி வளர்த்தணும், அதுக்கு மொட்டு இருக்கணும், அதுக்கு ஏச்சரி வேணும், தீன் அரைக்கட்டுனா தீனுக்கு மிஷின் மாட்டணும். சிக்ஸ் மட்டும் வெளியில இருந்து வாங்கிட்டு நம்ம அது கஸ்டமருக்கு அப்படி கட்டுவழி ஆகாது. 6 ஒரு காலைக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்ப்பாங்க, 50 ரூபாய்ப்பாங்க. ஓனா பண்ணால் 20 ரூபா 25 ரூபா வரும். 6 வெளியே வாங்கினீங்கன்னா 50 ரூபாய்ப்பாங்க. நான் கோழி விற்கல் பார்த்தோன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்கி 6 இருக்க காசு வராது. அப்புறம் ஃபீடு ஒரு கிலோ தயாரிக்கிறது 45 ரூபாய் ஆகுது. 4 கிலோ ஃபீட் சாப்பிட ஒரு கோழி. 4 கிலோவுக்கு என்னாச்சு 90 150 ரூபாயாச்சு. ஃபீடுக்கு 150 ரூபாயாச்சு. 6 45 ரூபாய்னாக்கா 220 ரூபாயாச்சு. 2 கிலோ கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் அதுக்காக பத்தாது, பண்ண முடியாது. ஓனா பண்ணுறது எல்லாமே ஓனா பண்ணணுங்கிறது வந்து சாத்தியம் இல்லை. ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? இப்போ வந்துட்டு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு 5000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணணும்னா அரை ஏக்கரை பூமி வேணும். அதுக்கு போர் வேணும், லைன் வேணும், தண்ணி அதுக்கு எப்படின்னா தண்ணியெல்லாம் வேணும். அதையெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா 5000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணோன்னா நான் ஒரு 15 லட்ச ரூபாயிருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் நிற்காது. கோழிக்கு வந்துட்டு நல்ல தண்ணி அவசியம். ஆமாம், கண்டிப்பாக வேணும். இதனால எதுவும் ஆடன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கோழி வளர்த்துக்கு சிரமம். 10,000 கோழி வளர்த்தணும் அப்படின்னா குஞ்சிலிருந்து கோழி வரைக்கும் 1,30,000 லிட்டர் வேணும். ஃபீடு எவ்வளோ தேவைப்படுங்க? வீடு வந்து ஒரு கோழிக்கு மட்டும் சொல்லுங்கள். ஒரு கோழிக்கு 4 கிலோ வேணும். ஒரு கோழி பண்ணை வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒரு 6 இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணை வந்துட்டு இப்படிலாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம். பண்ணை வந்து க்ளீனாக ஊட்டி நம்ம எப்படி வீடு வாசல் சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஒற்றையை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி மருந்து அடித்து நல்லா பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ கீழே வந்துட்டு தேங்காய் நார், உண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு போடுவாங்க. எது போடுறது பெஸ்ட்டு? எது விலை கம்மியாக இருக்கும்? இலையெல்லாம் கம்மிங்கிறதுக்கு எச்சு கம்மிங்கிறதுல தேங்காய் உண்மையெல்லாம் செட் ஆகாது. முதலெல்லாம் போட்டுருந்தாங்க. அது தேங்காய் நார் யூஸ் பண்ணாதுக்கு வந்து பண்ணிட்டு இருந்தது. அது வந்து போட்டால் சுத்தமாக இருக்காது. தேங்காய் நார் தான் போடணும். ஒரு மூட்டை 160 ரூபா 150 ரூபா இன்னைக்கு விற்கிது. அது
அதை எடுத்து எருவு வந்து 70 ரூபா 75 ரூபா பாதி ரேட்டு கையிலேருந்து போகும். நம்ம பண்ணையில் என்ன நிப்பல் சிஸ்டமா இல்லை? நிப்பிள் தண்ணிங்கிறது வந்து தண்ணி எந்த டெஸ்ட் உலகாது இல்லை, அது புரியுதா? இது வந்து நம்ம டிங்கர் வச்சோம்னா டெஸ்ட் குறைக்கும், நோய் அதிகம் வரும். டிங்கர் வந்து உங்களுக்கு இந்த நிப்பிள் வந்து எந்த டெஸ்ட் உள்ள போகும். 2 சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் டிங்கர் தான். ஓகே. இப்போ நிப்பிள் போட்டோம் அப்படின்னா தண்ணி வந்துட்டு கீழே வந்து சொட்டிக்கிட்டே இருக்கும், அந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு அதெல்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒரே இடத்துல நிறைய கோழி வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்போது நெரிசல்ல லைன் ஜாஸ்தி 3 லைன் போட்டு வந்து, அதாவது வந்து ஒரு நிப்பிள் 10 கோழிக்கு குடிக்கலாம், அது கணக்கு பண்ணிட்டு போடணும். 1000-2000 குஞ்சு இருந்ததுன்னா 200 நிப்பிள் போடுறோம் நம்ம ஒரு பண்ணைக்கு. நாங்கள் 300 நிப்பிள் போட்டுக்கிறோம், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, பண்ணைய ஆரம்பிச்சாச்சு. இப்போ உள்ளே வந்துட்டு என்ன வேலை எனக்கு டெய்லியும் வந்துட்டு ஒரு 30 நாள் இப்போ கோழி வெளியில் போகிற வரைக்கும் உள்ளே எனக்கு என்ன வேலை ஐயா இருக்கும்? தீன் போடணும், அந்த சின்ன குஞ்சு வரைக்கும் 8 நாளைக்கு கப்பல் தண்ணி வைக்கணும். ஓகே. அப்புறம் மஞ்சி ஓட்டி விடணும். அந்த 8 நாளைக்கு ஹீட் கொடுக்கணும். நைட்டுக்கு டெம்பரேச்சர் ஒரே கண்டிஷனாக இருக்கணும். ஹீட்டு எப்படிலாம் கொடுப்பாங்க? ஹீட் வந்து கறி போடலாம், கேஸ் போடலாம், பல்ப் போடலாம், நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அது பண்ணிக்கலாம். நான் கேஸ் போட்டுக்கிறேன். ஓகே. எது பண்ணால் ரொம்ப விலை கம்மியாக இருக்கும்? கேஸு, கரண்ட்டு. கேஸ் போடுறது பெஸ்ட்டு. சில இதெல்லாம் ஃபோக்கஸ் லைட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் செட் ஆகல. அது வந்து எனக்கு என்னென்னா கேஸ் வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சாயங்காலம் வந்து ஹீட் இருக்குல்ல, கம்மியாக வச்சுக்கலாம். ஒரு 2 மணி 3 மணி சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாம். பல்ப் அப்படி இல்லை 100% தான் போட முடியும். கஸ்டமருக்கு அந்த குறிப்பிட்ட லெவலுக்கு தானே போகுது. அதை அப்படி போடனா ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ஸ் போடணும். 1000 குஞ்சுக்கு 1000 வாட்ஸ். அதுதான் சொல்றேன், அதை ஓட்டாச்சுன்னா ஒரே மாதிரி ஹீட் போகும். நீ குளிருக்கு ஹீட் கரெக்டு, அது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னு அது பல்ப் போட்டு என்ன குறைக்க முடியாது இல்லையா? நாளைக்கு அந்த சிக்ஸுக்கு வந்துட்டு ஹீட் 8 நாளைக்கு கொடுப்பாங்க. 8 நாளைக்கு கம்பல்சரி. சிலர்லாம் 5 நாள் மட்டும் கொடுக்குறாங்க. 8 நாள் கம்பல்சரி. அதான் வந்து டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும். 90 பாயிண்ட் கரெக்டாக உள்ள இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரே மாதிரி வளரும், ஒரே ஈவனாக இருக்கும். 6 சிறுசு வருஷம் வராது. ஓகே. இப்போ வந்துட்டு 8 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொட்டீனா என்ன ஒர்க் ஐயா இருக்கும்? ஒர்க்கு வந்து எடுத்து மாற்றுவோம், எடுத்து அதிகம் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அளவு விடுவோம். அப்புறம் 4 நாள் கழிச்சு அதிகம் பண்ணுவோம். அப்புறம் மறுபடியும் 2 நாள் கழிச்சு மறுபடியும் அதிகம் பண்ணுவோம். ஒரு பக்கம் இருக்கிறது அப்புறம் லாஸ்ட் வரைக்கும் 18 நாள் ஆகிற போது ஃபுல்லாக கொண்டு வந்துடும். அது வரைக்கும் அளவாக சின்ன கப்பல் தேன் போடுவோம், சின்ன கப்பல் தேன் வைக்கணும், தண்ணி வைக்கணும். 8 நாளைக்கு மறுபடியும் அதை எடுத்துட்டு பெரிய கப்பு நிப்பில் இதில் வருது. 4 அங்கனத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 அங்கனம், அப்புறம் 4 அங்கனம், அப்புறம் 6 அங்கனம் இப்படி கொண்டு வந்துடுவோம். 20 நாள் 18 நாள் ஆகிற ஃபுல்லாக வந்து பண்ணேன். இப்பொழுது வந்துட்டு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா இல்லை? அப்படியே காலையில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வேலை, சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம். நாய் தொல்லை இல்லாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை. நாய் தொல்லைகள்லாம் இருக்கிற பண்ணி ஒரு ஆள் இருக்கணும். ஓகே. ட்ரிங்கர் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் நான் இல்லை, வேறு டப்பாலாம் நான் தண்ணி டெய்லி அப்படி வைக்க முடியும். 5000 லிட்டருக்கு தண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு 10,000 கோழிக்கு எங்கே வைக்கிறது? அதான் அந்த மாதிரி இப்போ புதுசாக வரவங்க வந்துட்டு அந்த மாதிரி வசதி வந்துட்டு பண்ண முடியாது, ஏன்னா அமௌண்ட்டு பட்ஜெட்டுக்கு ரொம்ப கம்மி. இல்லை, அது டிங்கர் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகும். டிங்கர் பேர் நிப்பிள் கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணி இருக்கிறது எந்த மாற்றமும் பண்ண முடியாது. ஹீட்டர் கொடுத்தாகணும், தண்ணி வைக்கிறது வச்சுட்டாகணும், தீன் போடுறது போட்டுத்தாகணும், நிப்பிள் போடுறது போட்டுத்தாகணும். நிப்பிள் இல்லைன்னா ஆர்டர் டிங்கர் மட்டும் கொண்டு வைக்கிறதுங்கிறதுல சாத்தியம். அதெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குன்னா 2 நாளைக்கு இருக்குங்களா, அது எப்பவுமே சாத்தியக்கூடாது. இதை டிங்கர் டிங்கர்ல இருந்தாலும் கழுவ முடியாது. அதெல்லாம் நீ ஆளுக்காக இருக்கிறாங்க நிப்பிள் போடுறது. டிங்கர் நீர் போட்டோம் அப்படின்னா டெய்லியும் கழுவணுங்களா? 3 டைம் கழுவணும் ஒரு நாளைக்கு. 3 டைம். எதனால கழுவுறாங்க? டெஸ்ட்டுல சாப்பிட்டுன்னா அது ஈக்குவலி வந்துடும். அதாவது வெள்ளை கழிச்சல் வந்துடும், நோய் வந்துடும், நுரையீரல் நோய் வந்துடும், கிட்னி பாதிக்கும். அந்த மாதிரி நிப்பிளில் வந்து 40% கம்மியாகுது. இதுலேயும் பாதி கம்மியாகுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ வந்துட்டு 6 அந்த கோழிக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் வந்துருக்கு? நான் கோழி பார்த்தா கண்டுக்குவேன். நீங்களே பார்த்தா கோழி கண்ணில் பார்த்தா கண்டுக்குவேன். ஓகே. அது இப்போ முதலெல்லாம் வந்தாங்கன்னா சூப்பர்வைசர் வந்து கட் பண்ணி செத்த கோழி கட் பண்ணி பார்த்துட்டு அது இதுக்குமா எல்லா கோழிக்கும் முக்கியம் அதில் செத்த கோழிக்கு தான் இருந்துருக்கு. அவங்க வந்து அதுக்கு சரி எல்லா கோழிக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. நான் அப்படியே இல்லை, கோழி பார்த்தா கண்டுக்கு கோழி உயிரோட கோழி இந்த கோழிக்கு இந்த கோழி இந்த வியாதியில் இருக்கு, இந்த கோழிக்கு மட்டும் இந்த மருந்து கொடுத்தா போதும் அப்படிங்கிற. இப்போ 6 செட்டில் ஒரு செட்டுக்கு வருதுன்னா அந்த ஒரு செட்லேயும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். அனுபவம் அது வந்து கோழி நான் கண்ணில் பார்த்தா கட்டலாம், சளி பிடிக்கலாம், இது மாதிரி ஈக்குவலி வெள்ளை கழிச்சல் வரலாம். இது வந்துட்டு அந்த கம்பெனியில் கொடுக்குற மருந்து தான் கொடுப்பீங்களா இல்லை? கம்பெனியில் டைம் கொஞ்சம் சேராது. கம்பெனியில் மருந்து கொடுப்பாங்க. அவன் செத்த கடைசியில் இன்னைக்கு சனிக்கிழமை வந்துட்டு போனால் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டான், திங்கக்கிழமை வரமாட்டான், செவ்வாய்க்கிழமை தான் வருவான்.
திங்காம ஒரு லைன் போயிடும். பாதி பண்ண 10 பண்ண பார்க்குறான்னா அப்போ இன்னைக்கு 10 பண்ண, நாளைக்கு 10 பண்ண, ஒரு நாளுக்கு ஒரு நாள். சனிக்கிழமை இன்னைக்கு வந்துட்டு போனான்னா நம்ம ஞாயிறு திங்கள் 2 நாளைக்கு வரமாட்டான். 2 நாளைக்கு வந்து நீ சனிக்கிழமை போல நான் சளி ஆரம்பிச்சதுன்னு ஒரு 2 நாள் ஆயிடும். அவன் மருந்து பார்த்து மறுபடியும் மருந்து கொடுக்க கட் பண்ணி பார்த்து மருந்து கொடுக்கறதுக்கு போய் மருந்து வாங்கிட்டு வரக்கு மறுபடியும் ஒரு நாள் போயிடும். அதிகமாகிடும். மேக்சிமம் மருந்து கொடுக்காம வளர்த்துவோம். பெருசாக பெரிய லெவலில் மருந்து கொடுக்குறதில்ல. அனுபவம் நேச்சுரல் எதுவும் மருந்து கொடுக்குறீங்களா? இல்லை, எதுவுமே கொடுக்குறது தண்ணி கொடுத்தாலே போதும். நல்லது இயற்கையாக இதுக்கு வளர்றதுக்கு இயற்கையான தீனி இயற்கையான தண்ணி போனாலே நல்லா வளரும். என்னோட கண்டி பழக்கம். அப்புறம் அதுக்கு மேலே 1-2 சளி வந்து அதுக்கு ஒரு மருந்து கொடுத்தாகணும். கம்பல்சரியாக இல்லை கொடுக்குறதில்ல. நார்மலாக வந்து நான் வளர்த்துறது எப்பவும் சுத்தமான தண்ணி சுத்தமான தீனி போனால் அது நல்லா வளர்ந்துக்கும். அதில் வந்து தீனில் மருந்து மிஸ்டேக் கலக்குறாங்களோ இல்லை பச்சை தீனி சோளத்தை அரைச்சிட்டு வராங்களோ அது வேறு ஏதாவது வந்தால் மட்டும்தான் அதை போயிட்டு வரும். இப்போ எப்படி மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கோழிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் போட்டு தான் வந்துட்டு வளர்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு 40 நாள்லேயே வந்துட்டு அந்த வெயிட் அப்படியெல்லாம் கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வளருங்க. அதான் சொல்கிறேன், நானில் எந்த மருந்து கொடுக்கறது இல்லை. இயல்பாக தான் வரும். அதான் சொல்கிறேன், எனக்கு கேட்டால் சுத்தமான தண்ணி போனாலே கோழி நல்லா வளரும். அது வந்து அப்போ இன்ஜெக்ஷன் போடுறது மருந்துங்கிறத வந்து அது நாம் எப்படி குழந்தைக்கு தடுப்பூசி போடுறோம், தடுப்பூசிக்காக தான் போடுறது. அது நோவுக்காக வளர்றதுக்காக போடுறது இல்லை. இதில் வந்து நோவு வராமல் இருக்கிறதுக்காக தான் போடுறது. என்னென்ன மாதிரியான இன்ஜெக்ஷன் போடுவாங்க? கோழி சிக்ஸ்ல இருந்து கடைசி எடுத்துட்டு போகிற இன்ஜெக்ஷன் வேக்சின்ங்கிறது வந்து கண்ணில் விடுறது தான். நாம் எப்படி குழந்தைக்கு வாயில் ஒரு சொட்டு மருந்து விடுறாங்க, இந்த இதுகளை வந்து விடுறாங்களா அந்த மாதிரி இருக்கு. தடுப்புக்கு தான் மருந்து. ஊசிக்கு வளர்றக்கெல்லாம் ஊசி இல்லை. இப்போ இந்த கண்ணில் ஐ ட்ராப் போடுறாங்க, அடுத்தது வந்துட்டு வேக்சினேஷன் ஒன்று போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனிக்கு பே பண்ணணுமா இல்லை கம்பெனி அதாவது ப்ரொடக்ஷன் காசு? மருந்து எத்தனைக்கு வாங்கியிருக்கிறோம், பீடு எத்தனை மூட்டை சாப்பிட்ருக்கு, 1 கிலோ பீடு ஒரு மூட்டை வந்துச்சுன்னா 3600 ரூபா, கிலோவுக்கு 40 ரூபா கணக்கு. 6 இறங்கினா ஒரு 6க்கு 25 ரூபா. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு போகிறாங்க இல்லையா, அதுக்கு கிலோவுக்கு 2 ரூபா. மெடிசின் எவ்வளோ வாங்குறோமோ அதெல்லாம் சேர்ந்து ஆவரேஜாக கிலோவுக்கு 80 ரூபா வந்தால் 7 ரூபா கொடுப்பாங்க. அதே 82 ரூபா வந்தால் இது எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கு தான் வந்துட்டு கால்குலேட். ஆமாம், அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்மளது வந்து ஒரு 17,30,000 செலவு. நம்ம வண்டிக்கு வந்துக்கிற குஞ்சு மீன் மெடிசனு வந்து பார்த்து போகிறது 17,30,000 செலவு. இப்போ அந்த சூப்பர்வைசர் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம கிலோவுக்கு 2 ரூபா எடுத்துக்குவாங்க. அப்படிங்க 20,000 கிலோ வந்து 40,000 கணக்கு போட்டு தான் கழிப்பாங்க. எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் காசுங்கிறது ஒன்று வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரியே வச்சுருப்பாங்க. 80 ரூபா, எங்கள் கம்பெனி 80 ரூபா வச்சுருக்கு, ஒரு கம்பெனி 75 ரூபா வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பீடு 6 தரம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ 80 ரூபாய்க்கு முடிச்சா எங்கள் கம்பெனி 7 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி வரும். ஒவ்வொரு கம்பெனி 6 ரூபா வரும். ஒவ்வொரு கம்பெனிக்கு அவங்க குவாலிட்டிக்கு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கிலோவுக்கு 2 ரூபாய்ங்கிறதெல்லாம் அது மாமூலும், மெடிசன் காசு மாமூலும், ஃபீடு காசுக்கும் 6 காசுக்கும் வந்து ஒரு கம்பெனி 25 ரூபா வச்சுருக்கு, ஒரு கம்பெனி 30 ரூபா வச்சுருக்கு, ஒரு கம்பெனி 40 ரூபா வச்சுருக்கு. அவங்க குவாலிட்டி பொறுத்து வச்சுருப்பாங்க. அது எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் காசுங்கிறது ஒன்று. ஒரு கம்பெனி 75 ரூபாய்க்கு மேட்சா 7 ரூபா, ஒரு கம்பெனி 80 ரூபாய்க்கு மேட்சா 7 ரூபா. அவங்க அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போது பண்ணையெல்லாம் நான் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஓனாக லேண்ட் இருக்குது, நானே வந்துட்டு செட்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ எந்த கம்பெனி வந்துட்டு சூஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எப்படி வந்துட்டு கம்பெனியை செலக்ட் பண்ண? நான் மேய்க்கிற கம்பெனி நல்லா இருக்குன்னு நான், நீ இன்னொருத்தர் சொல்கிறது இன்னொரு கம்பெனி நல்லா இருக்குன்னு. அதை வந்து நாம் போய் அதுலேயும் வந்து 2-3 பேர்த்து விசாரிச்சு இந்த கம்பெனியில் எத்தனை நாள் கொடுத்தா எத்தனை வெயிட் வருது, என்ன அமௌண்ட் வருது. சுகுணாவில் அந்த மாதிரி வரும், எம்பிஎஸ்ல அந்த மாதிரி வரும். சுகுணாவில் நாங்கள் முதல்ல 19 வருஷம் இந்த 10 வருஷம் வளர்த்துனேன். அப்போ நல்லா இருந்துச்சு. எப்படி நம்ம அந்த கம்பெனி வந்துட்டு அப்ரோச் பண்ணுறதுங்க? அதுக்கு 4 பேர்த்து விசாரிச்சுக்க வேண்டியதானே. இப்போ டேரெக்டாக வந்துட்டு கம்பெனிக்கு போக முடியாது? டேரெக்டாக போக முடியாதுங்கிறது. நாங்களாம் முதல்ல மேய்க்க சுகுணா தவிர்த்து எதுவும் இல்லை. பைனர் இருந்தது, பைனர் முடிஞ்சு போச்சு, சுகுணா மட்டும்தான். ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா? இல்லை, அது ஒவ்வொருத்தரும் ஒரு தரமாக போடுவாங்க, ஒருத்தர் குவாலிட்டியாக போடுவாங்க. இப்போ எங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2,400 2,500 வந்துடும் 42 நாளில். ஒவ்வொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா சுகுணாவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2,100 2,200 அந்த மாதிரி வரும். இப்படி இறந்து போகிறதுக்கு வந்துட்டு கம்பெனிலேருந்து எதுவும் அமௌண்ட் பே பண்ணுவாங்க? அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க. அது இறக்குனா கணக்கு 10,000 6 இறக்குனா 25 ரூபாயில் 2.5 லட்சம் ரூபா 6க்கு. ஃபீடு 50 மூட்டை இறக்குனாங்கன்னா மூட்டைக்கு கிலோவுக்கு 40 ரூபா, 80 கிலோ 3,200 ரூபா. அதுக்கு அப்படி ப்ரொடக்ஷன் காசு போட்டுருவாங்க. அவங்க நீ 10,000 கிலோ எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு 20,000 ரூபா கணக்கு போட்டுக்குவாங்க.
அதுக்கு மெடிசின் நீ 5000 ரூபாய்க்கு வாங்கிறியா, அந்த வேக்சின் வேறு மெடிசின், இந்த ஏஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது இது மாதிரி 10,000 கோழி வளர்த்துனாங்கன்னா ஒரு 7500 ஒரு 10,000 வரைக்கும் மருந்து வாங்குவாங்க. அது எத்தனைக்கு வாங்கிக்கிறாங்களோ அது ஒரு பில்லு. நம்ம ப்ரொடக்ஷன் காசுக்கு அது 10,000க்கு கிலோ வந்தால் அதுக்கு 20 ரூபா மெடிசின் காசு, ஃபீடு எத்தனை மூட்டை இறக்கிக்கிறாங்களோ அதுக்கு, எத்தனை சிக்ஸ் இறங்குதோ எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஃபீடு காசு ப்ரொடக்ஷன் காசுன்னு போட்டுருவாங்க. அதில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் காசில் குறைச்சி வெயிட் அதிகம் வந்தால் நம்மளுக்கு அதிகம் வரும். இப்போ 70 ரூபா வச்சுக்கிறாங்கன்னா நம்ம 70 ரூபாயிலேருந்து 65 ரூபாய்க்கு மேய்ச்சின்னா 1 ரூபாய்க்கு 30 வச்சு சேர்த்து கொடுப்பாங்க. 5 ரூபா கம்மியாக வச்சுக்கிறோம்னா 1,000 ரூபா சேர்ந்து வரும். 7 ரூபாயிலேருந்து 8,000 ரூபா வரும், 9 ரூபா வரும். நானே 10 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். எத்தனை நாள் ஆகும் நம்ம அமௌண்ட்டை நம்ம கை? அது கம்பெனி பொறுத்து வரும். ஒரு கம்பெனிக்கே 2 நாள் அனுப்பிடுவோம், ஒரு கம்பெனி 10 நாள் ஆகும், ஒரு கம்பெனி 20 நாள் ஆகும். டயத்துக்கு கம்பெனி பொறுத்து, மார்க்கெட்டிங்க்கு பொறுத்து. மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா 8 நாள் 10 நாள் அனுப்பிடுவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதம் ஆகும். கம்பெனி பொறுத்து வரும். இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு, அந்த கம்பெனி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதில்ல. நான் எதுலேயும் நம்ம உழைப்பு இருந்தால் செய்யல. கம்பெனிக்காரெல்லாம் வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு கொடுத்துருவோம் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருவோங்கிறதுல 100க்கு 100 உழைப்பு. நம்ம உழைப்போ நம்ம இது பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ வந்துட்டு ஒரு பண்ண ஆரம்பித்து அந்த சிக்ஸ் எல்லாம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்க எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு என்ன செலவாகும்? நம்மளுக்கு வந்து கூலி லேபர் தான். ஓகே. கரண்ட் செலவு, இது கேஸு, இது இப்போ இதுக்கெல்லாம் தான் செலவு வரும். கூலி லேபர் ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூலி. ஓகே. இது வந்துட்டு லீஸுக்கு எடுத்து பண்ண முடியுமா? லீஸுக்கு எடுத்து பண்ண லாபம் நம்ம கையில் நிற்கும், கூலி நிற்கி, அவ்வளோதான். லீஸுக்கு எடுத்தாலும் கூலி நிற்கி. அந்த ஆள் கூலிக்கு பதிலாக நான் பாட்டை நம்ம கூலி நிற்கி, அவ்வளோதான். இன்னைக்கால லேபர் ஏறிடுதுதான். அதான் சொல்கிறேன். மஞ்சள் நான் எடுக்க பண்ண போட்ட போது 4 ரூபா மூட்டை, இன்னைக்கு 120 ரூபா மூட்டை. ஓகே. இது வந்துட்டு வெளியில இருந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப ஈஸியான வேலை, ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக வந்துட்டு லாபம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மைங்கிறதுக்கு அதான் சொன்ன அனுபவங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? மேய்ச்சி நல்லா பார்த்துட்டு 2 மணி நேரம் நாங்கள் பார்த்துட்டு போறோம்னா 2 மணி நேரத்தில் என்னென்ன வேலைக்கு கரெக்டாக பண்ணிடுவோம். வெறும் வந்துட்டு கண்ணில் மட்டும் பார்த்துட்டு இந்த தொழிலை வந்துட்டு ஆரம்பிச்சிட முடியுமா? இல்லை கண்ணில் பார்த்துட்டு எல்லாம் பண்ண முடியும். இது வந்துட்டு யூனியனில் மினிமம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, இப்போ வந்துட்டு 6,000 ரூபா 50 பைசா வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கும் வந்துட்டு மாறுமா இல்லை எல்லாத்துக்கும் பொதுவாக தான்? அதான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்துட்டு லீஸுக்கு எடுத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஃபார்மை வந்துட்டு ட்ரை பண்ண போகிறீங்க, கோழி பண்ணை வந்துட்டு இப்போ தான் வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்துட்டு லீஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுவே வந்துட்டு லைஃபாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஸோ அதிலிருந்து க்ரோத் ஆகி ஸோ 4 விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சொந்தமாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸாக ஆக முடியும். அது ஆமாம், அது 100க்கு 100 உண்மை. அதே வந்து நாம் கொள்முதல் போட்டு நாம் அதில் எடுத்துடலாம், கடன் வாங்கி போட்டு எடுத்துடலாம்னா 100% எடுக்க முடியாது. அது வந்து நீ என்னன்னா இன்னைக்கு தொழில் இந்த கோழி பண்ணைக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன சப்போர்ட் ஐயா கொடுக்கும்? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. லோன் கொடுக்குறாங்க, வேணா லோன் வாங்கினா 100% கட்ட முடியாது. சரி, ஓகே மக்களே, இது வரைக்கும் வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து ஒரு ஐடியா வந்துட்டு கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ 20 வருஷம் அவங்களோட அனுபவத்தை இது நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ஸோ இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதோட முன் அனுபவம் இல்லாமல் இல்லை அது ஏற்கனவே வந்துட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆரம்பிங்க. ஸோ உங்களோட வாழ்க்கை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். சரி, ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பை பை.